ஸோ முதல்ல இருக்க அந்த வாலு கொக்கா யாரு ஆகும்? என்ன டான்ஸு? தூக்குற டான்ஸ் ஆனிய நீ? நன்றி. பேரு என்ன? கவினிலா. நான் 2 பேரா வச்சுக்கிறாங்க, ஒரு பேர் இருக்காங்க. சரி, எந்த எந்த ஏரியால இருந்து வரீங்க நீங்க? சென்னை. சென்னை தெரிது. சென்னையில எங்க இருக்கு உங்க வீடு? கோவிலப்பக்கம். வீட்ல இருந்து யார் யார் வந்திருக்கிறாங்க? அம்மா, அப்பா, தம்பி. நீ சங்க கியூட்டா பேசுற. நன்றி. நாங்க நிறைய பேசலாம், சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ பாப்பா, வந்ததுக்கு. உங்க இடத்துல போய் உட்காந்துக்குங்க. சூக்கரு. நாங்க கவி நிலா சூக்கரா வந்துக்கிறாங்க. உங்களுக்கு அடுத்ததா ஒரு காக்கா இருக்கிறாங்கள, கூப்பிட்டுலாங்க. வாங்கோ. கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ. ஐயோ ஐயோ, என்னடா ரங்க காண்ட ஈத்து விட்டு இருந்தியே, என்ன கதை? கைண்டின்னு ஊந்துச்சான்னா என்னடா ஸ்டெக்கு இது? எங்கடா டான்ஸ் ஆடுக? குஜிக்கு குஜிக்கு. உங்க பேர் என்னடா? கிரியன் யோகனா? சங்கையா இருக்குது பேரு. எங்க இருந்து வர நீங்க? சென்னை வடபழனி. சரி, வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? அண்ணா, அம்மா, அக்கா, அப்பா. எங்க டாடிய காணோம்? அங்க. ஓ, அங்க. ஏன்டா கீழே விட்டு வந்துட்டீங்க டாடிய? போட்டோ எடுக்க. அட காகி, மேல வீடியோவே எடுக்கிறாங்க, அது உனக்கு குடிக்கல, கீழே நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு அனுப்பிச்சு விட்டியா நீ? ரைட்டு. சரி, ஆளு கலக்கலா பேசுற. நாங்க நிறைய பேசலாம், சரியா? சரிடா, சொல்ல வந்ததுக்கு தேங்க்யூண்ணா. அந்த இடத்துல போய் உட்காந்துக்கு உன்னோட இடத்துல. அடாடா, சூக்கரா 2 காக்காங்க என்ட்ரி குத்துட்டாங்க. 3ஆவதா ஒரு காக்கா வந்திருக்காங்க. யாருன்னு காக்கலாங்க, கொட்டுங்களா? ஓகே, யார் அந்த வாலு காக்கா? வாங்கோ. జరగండి జరగండి జరగండి, చంద్రయానం ఓ ఇడుపు తేడు దాండి. நல்லா கையை சுத்தினே இருந்திய. காலையில 6 மணிக்கே வந்துடக்கூடாது. ஏன்டா பாக்காதான் இங்க இருக்கிற செட்டை கிளீன் பண்ணினே வந்தா இல்ல? பின்னாடி துணியை தொங்க விட்டு ஃபுல்லா எடுத்துட்டான், எல்லாத்தையும் கீழே எடுத்து. கலக்கலா இருக்கிற ஆளே. உன்னோட பேர் என்ன? ஆதிரா. சரி ஆதிரா, எங்க இருந்து வரீங்க நீங்க? விநாயகபுரம். எந்த விநாயகபுரத்துல இருந்து வரீங்க? எனக்கு தெரியல. சரி, வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்துருக்குறாங்கோ? மம்மியும் அண்ணாவும். சரி, ஆனா ஆளே கலக்கலா இருக்க. சூப்பரா வந்து டான்ஸ் எல்லாம் ஆடினேன். நாங்க நிறைய பேசலாம், சரியா? வந்ததுக்கு தேங்க்யூண்ணா. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அருங்க. நான் 3 வாலு காக்காங்களும் என்ட்ரி குத்துட்டாங்க. ஆதிராவை தொடர்ந்து இருக்கிறது யாருன்னு காத்துலாங்க கிருஷ்ணா? பாத்துலாமே. யார் सीना आनो में सीना दोना दोना நமக்குன்னு ஒரு வழி பிறக்குது தானா வானா வானா வைபா போவானா கானா கானா பறையடிச்சுங்க பிறக்குது புது கானா காலம் வந்தாச்சு கை மேல தந்தாச்சு ஊரை கொட்டா. ஐயோ கிருஷ்ணா, என்னடா இந்த ஸ்கூல்ல வந்து ட்ரில்லு ஆரம்பிச்ச உடனே டங் அப்படின்னு ஒன்று ஒரு ஸ்டெக்கு. அந்த மாதிரி எல்லா வித்தையும் கத்துக்கணும், எல்லா எக்ஸசைஸையும் இங்க வந்து இறக்கிட்டான் இல்லையா? சரி ஓகே தம்பி, சூப்பரா ஆனப்பா, நல்லா ஆன. ஆங்கடா சும்மா கலாச்சா. என்னடா ஆள் காக்க ஜெய்டாண்டிக்கா இருக்கிற ஹைட்டா, ஆனா அமைதியா இருக்கிறிய நீ. உன் பேர் என்ன? கணேஷ். அங்க நீ எந்த ஏரியால இருந்துடா வர?
திருவாட்காடு அன்பு நகர். சரி, வீட்டுல இருந்து என்ன யார் வந்திருக்கா? எங்க அம்மா தான் அங்க எங்கிட்ட தான் வந்திருக்காங்க. மீதிக்கு எல்லாம் எங்கடா? வேலைக்கு போயிட்டாங்க. ஏண்டா நீ சோலை கலந்துக்கிறதோட முக்கியமான வேலை இருக்காடா? அப்பதானே காசு வரும். ஆஹா, அதுவும் கரெக்டு தான். அப்போ கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போகிறது நல்லது தான்டா. சரி, வெரி குட், நல்லா பேசுகிற நீ. ஆங்காண்டா, நாங்கள் நிறைய பேசலாம் தெரியா. வந்ததுக்கு தேங்க்ஸ்டா. உன் எத்தனை உட்காந்துக்கோ. டாடா என்ன என்ட்ரி. என்ன கிருஷ்ணா, சூப்பரா. நியூ இயர் எதுவுமா வந்து குழந்தைங்க வந்து செம்ம வைபோட என்ட்ரி கொடுத்துருக்காங்க. என்னடா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கல்ல, எனக்காக டான்ஸ்லாம் ஆடி கலக்கலா ட்ரெஸ்லாம் போட்டுன்னு வந்துக்கிறீங்கோ. அதனால் உங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட்டு கொடுத்துடலாங்க. கவி நிலாவுக்கு வந்து ஒரு தூக்குறான கிஃப்ட்டு. தேங்க்யூ வந்ததுக்கு. தூக்குறா யோகா வந்ததுக்கு தேங்க்யூடா. ஆதிராக்கு வந்து ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ ஆதிரா வந்ததுக்கு. வெல்கம். தேங்க்யூ கனிஷ் வந்ததுக்கு. சரி, முதல்ல இருக்கிறது யாரு? நான் கவி நிலா ரெடியா இருக்கியா? வாங்க கவி நிலா. நிலா நிலா ஓடிவா. நிலா ஓடி வர போனா எங்க ஓடி வர்றது? என்னடா கலாய்க்கலான்னு பார்த்தா இருக்கு எனக்கே கலாய் கோர்றா. நிலா நான் நிலா நைட்டு தானே வரணும்னா இப்போ வந்துக்கிற நீ என்ன திரும்பி பதில் கலாயா? துங்கா கூட சேர்ந்து கூட வேண்டிதான் கவுண்ட்ரு. இந்த ஷோக்கரை வந்திருக்கேன். ஆகா, கரெக்டா காயின்டா பேசுறாளே. சரி, உங்ககிட்ட முதல் கேள்வி என்ன கேட்கலான்னா, எத்தனாவது படிக்கிற நீ? 30A. அங்க சூப்பரா டான்ஸ்லாம் ஆடுறிய நீ. நன்றி. நன்றியா? எப்படி இதெல்லாம் கத்துக்கணும் நீ? தெரியலையே. தெரியலையா? நான் மாடலிங் ஃபீல்ட்ல இருக்கேன். மாடலிங் ஃபீல்டில் இருக்கியா? ம். அப்படின்னா என்னடா கிருஷ்ணா? பாப்பாவே கேள்றா. அப்படின்னா என்னடா மாடலிங்னா? எப்படி உங்களுக்கு சொல்லி? அதானே, எப்படி எனக்கு புரியும்? நீ சொல்லுறா, நீ குறியறாங்காரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். புரியுற மாதிரி சொல்ல கேள்வி. மாடலிங்னா என்ன? அது படிச்சா என்ன யூஸ்? அது படிக்கிறது இல்ல, செய்யறது. ஓ, நடந்து காட்டுறது. நடந்து காட்டுறதா? ஏண்டா நான் பிறந்த உடனே தவுந்து கொஞ்சம் நந்தா அப்புறங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேனே. இதுக்கு நான் ஏன் மாடலிங்லாம் போய் கத்துக்கணும்? சீமாலாம் தான் நடிக்க. மாடலிங் பண்ணாதான் சினிமால சேர்த்துக்குவாங்களோ? இல்ல, ரீல்ஸ் போட்டாலும் சேர்த்துப்பாங்க. ரீல்ஸுக்கு போட்டா சினிமால சேர்த்துக்கிறாங்களா? நான் நல்லா ரீல்ஸ் போடுவேன். நீ நல்லா ரீல்ஸுக்கு போடுறன்னு தெரியுது. சினிமால சேர்றதுக்கு ரீல்ஸுக்கு ஒண்ணுங்க. ஆமா. ஓ, ரீசெண்டா என்ன ரீல்ஸ்க்கு ஒண்ணு நீ? கொஞ்சிரனே கெஞ்சிரனே அந்த காட்டா? அது எங்க அம்மா போட்டோஸ் வச்சு போடுவாங்க. சிலதெல்லாம் நானே ரீசெண்டாலாம் எதுவுமே இல்ல. ரீசெண்டா எதுவுமே பண்ணலையா? அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி. ஆனா எங்க அம்மா ரீசெண்டா போட்டோ மட்டும் எடுத்து போடுவாங்க. சரி, கரால நீ டைலாக் எல்லாம் பயங்கரமா பேசுகிறாங்க. ஐயோ, யாட்டா சொன்னது? யாருடா சொன்னதா? நீ தான் சொன்னல. என்னையாடா டான்னு? சரி, கரால விடு. கொகனுங்களுக்கு மரியாதை கோகன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதை விடு. நீ முதல்ல டைலாக் ஒன்று சொல்லி கேட்கலாம். பேபி, ஏன் பேபி? 5 minutes பேபி. 5 minutes இல்ல, 1 hour கூட தூங்கு. நான் ஸ்கூல் கிளம்புறேன். எப்படி பேபி? அண்ணி டீச்சர் வந்திருக்காங்க, அவங்க கூட கிளம்புறேன். பாய் பேபி. பேபி பேபி பேபி. யாருக்கு? விஜய். வாங்க. ஓ, கண்டு குஸ்தி என்ன கொடனு தெரியுதானே? குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சரி, சாங்கெல்லாம் நல்லா காடுவியா நீ? ஒரு அழகான சாங் எடுத்துக்கிட்டு கேட்கலாம். சாங் எப்போ வரும்? மியூசிக்கே வந்திருந்ததுன்னா சாங் எப்பங்க வரும்? ஐயோ, 7 கட்டையில ஒரு கட்டை குறையுது. ஆங்க, எங்க சாங் எடுத்து விடுங்க. ஜிமிக்கி ஜிமிக்கி பொண்ணு மினிக்கி 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 கண்ணு வருதே அலையாலோ சாக்லேட் சிலையாலோ. அலையாலோ சிலையாலோ என்ன நடுல அலையாலோலாம் வருது? ஆனாலும் நீ சூப்பரா தான் பாடின. அங்க நீ சொந்தமா டைலாக் எல்லாம் கிரியேட் பண்ணி அடிச்சு விடுவியாங்க. அழிக்கோங்க, சும்மா கிதிக்கோங்க, என் பாட்டி கிட்டி எல்லாரும் துளிக்கோங்க. எல்லாரும் வெளிலக்கோங்க. ஏன்டா நல்லா தானடா சொன்னா பாப்பா. என்ன இத சொக்க வைக்கோ ஜொல்லரி, சொக்கத்துங்க ஜொல்லரின்ற மாதிரி இருக்குது. இது அள்ளிக்கோங்க, கிள்ளிக்கோங்க, துள்ளிக்கோங்கலாம். இருந்தாலும் பாப்பா சொந்தமா பண்ணிருக்காடா. நல்லாதான்டா பண்ணா. இல்ல, நல்லாதான் இருந்தது. அப்படி சொல்றா நீ. நங்கு இதெல்லாம் வெளில போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. நங்கையம் வந்து எதுக்கு குடிக்கும், நங்கையம் வந்து எதனால குடிக்காது.
அடிச்சா பிடிக்காது, ஆ, படிக்க போனா பிடிக்காது, ஆ. டீ பார்க்க வேணா பிடிக்காது. இல்ல நான் கேட்டது எதுக்கு குடிக்கும் எதுக்கு குடிக்காதுன்றது. குடிக்காதுலயே 3 லிஸ்ட் வந்துச்சு, எதுக்கு குடிக்கும்? என்னை வெளில கூட்டிட்டு போனது, பிரியாணி வாங்கி தரது. நல்லா சாப்பிட்றதுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குது, குடிக்குங்க. ம், அடிச்சா குடிக்காதா? எதனால அடிக்கிறாங்கன்னு தெரியுங்க அவங்க ஒண்ணு. சேட்ட பண்ணாது. சரி, நீ கலக்கு கலக்குன்னு கலக்குயாங்க. எங்க கலக்கியதான் செய்ய தெரியுங்க அவனுக்கு. கலக்கியா? ஆ, நான் ஆம்லெட் வேணா செய்ய ஆ, பார்க்கலாம். ஆங்கிலட்டா? சரி, அது எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை எடுத்து நெத்தியில உடைச்சு போட்டுடணும். முட்டை எடுத்து நெத்தியில உடைக்கணுங்க. முதல்ல நெத்தியில முட்டையை உடைச்சிட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட் வெங்காயம் போடணும். நெத்தியிலையா? ஆ, இல்ல, எதுல போடணும் வெங்காயத்தை? முட்டையை உடைச்சு டம்ளர்ல போடணும். ஒரு டங்ளர்ல போடணுங்க. அந்த பச்சை வெங்காயத்தை கப்பனி கண்ணி எரிய எடுத்து உள்ள போட்டு அப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி 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 விட்டுணும். ஆ, அதை அதில் ஊற்றி அது நல்லா வேக வரைக்கும் ஒரு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி முடிச்சுட்டு தோசை கல்ல திருப்பி போடணும். திரும்ப தோசை வெயிட் கல்ல பண்ணி திருப்பி கொண்டுங்க. திரும்ப திருப்பி போட்டு உடனே எடுத்துட்டு போய் சாப்பிடணும். அவ்வளவுதான். யாராவது கரம் மசாலா போடுவாங்களாடா ஆங்கிலட்ல? ஆனா எங்க அம்மா என்ன இருக்கோ தொட்டுக்கு என்ன இருக்கோ போட்டு விட்டுருவாங்க. சாம்பார் இருந்துச்சுன்னா போட்டு விட்டுருவாங்க, புளி குழம்பு இருந்துச்சுன்னா போட்டு விட்டுருவாங்க. ஆங்கிலட்ல புளி குழம்பு போடுறாங்களா? ஆமா. சரி, அதை செஞ்சு யாருக்கு கொடுத்த நீ? டு 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 அபிராமி தானே. யார் அந்த அகிராங்கி? அகிராங்கி அம்மா. அவங்க தானா? அவங்களுக்கு தான் குத்தியா? சைடு எஃபெக்ட் ஏதாவது இருந்ததாங்க? டங். இல்ல சார், நான் அதை சாப்பிடல, அவங்க அப்பாட்ட கொடுத்தாச்சு. அடடடா, காங்கண்டாடி நீங்க என்ன மேட்ருனே தெரியாம வாயில கொட்டிங்களே. அவங்க போய் சொல்றாங்க. அது ஆங்கண்டா, இதை சாப்பிட்டு யாருங்க உயிர் வாழ்றதுன்னு சொல்லி டக்குன்னு டாடி கிட்ட தட்டி விட்டுக்கிறாங்க. என்னங்க டாடி? இல்ல அவ நல்லாதான் பண்ணுவா. நல்லாதான் கலை. பண்ணாங்களா? ஆமா. விட்டு கொடுங்க. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஐயோ ஐயோ, நீ வந்து பெரிய ஆளான உடனே என்ன ஆக போற நீ? சூப்பர் மாடல். சூக்கருங்க ஆடலா? சூக்கருங்கான்னு தெரியும், ஸ்கொயருங்கான்னு தெரியும், அது யாரு சூக்கருங்க ஆடல்? இதாண்டா மாடலு, இது ஒண்ணுதான் கிடைச்சிச்சு. பெரிய ஆளான உடனே ஒரு சூக்கரான சூக்கருங்க ஆடலா வரணும். ஓகேவா? வெரி குட். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கல. சரி நிலா, என்ன ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னாங்க. என்ன கேள்வி? கேள்வி இல்ல, ஆ, ஒன்னு சொல்லணும். சொல்லு 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 சொல்லு. என்னையதா கேட் வாக் பண்ண வைங்க. சொல்லுங்க, கேட் வாக் பண்ண சொல்லுங்க. ஓ, நானே சொல்லுங்க அத. கிருஷ்ணா, என்னடா இப்பெல்லாம் வர காக்காங்க வந்து அவங்களுக்கு என்ன தெரியுன்றத நாங்களை மிரட்டியே கேட்டு கொண்டு வச்சிடுறாங்கடா. ஆமாண்டா, என்ன கேட்டு வாக் பண்ணுங்கயா நல்லா நீ? ஆ அப்படியா? சரி, ஒரே ஒரு வாட்டி அந்த கேட்டு வாக்கம் மட்டும் நந்து காட்டிடுறியா? ஆ ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட். பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. சூக்கர்ரா, தேங்க்யூ. உட்காந்துக்கோங்க. அடாடாடா, ககினிலா வேற லெவலில் பேசுனாங்க. ஆங்க. ஸோ ககினிலா கட்டதா இருக்கிறவர் யார்? என்னடா யுகா, ரெடி ஆகுறியா? வாங்க யுகன். சரி, நான் உனக்கு ஸ்கூலுக்கு கோலாம் குடிக்குங்க. உனக்கு எல்லாத்துக்கும் தலை தான் ஆட்டுவியா, கேச மாட்டியா? சரி, உனக்கு சாங்கு தெரியுங்க? எங்க சூப்பராக ஒரு பாட்டு பாடு கேட்கலாம். ஒரே நிமிஷம். எங்க நீ இக்கோ காடி, எனக்கு இக்கோ கேட்குதான்னு பார்க்கலாம். மில்லா மில்லா ஓடி மில்லாமல் ஓடிவா மலை மீறி ஏடிவா. கச்சிட்டேன் வாய நானு. ஏன்டா சவுண்டா காடுறா, கேட்க காட்டுதுடா. நல்லா சவுண்டா எனர்ஜியா பாடு. மில்லா மில்லா ஓடிவா மில்லாமல் ஓடிவா மலை மீறி ஏடிவா மண்ணிக்கு பூ கொண்டு வா வட்ட வட்ட மல்லிக்கு பூ கொண்டு வா. வட்டம் கள்ளி கொக்குவா கொண்டு வர சொன்ன நில்லாக. அவ்வளோதானா சாங்கு? ஏன்டா சினிமா சாங்கு பாட சொன்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த ரைம்ஸ் சேர்த்து இறக்கிட்டே நீ? இருந்தாலும் உனக்கு இந்த ரைம்ஸ் தெரிஞ்சதுக்காகவே குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சரி, சினிமாவில் உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? விஜய். அவரோட படத்துல இருந்து ஒரு சாங் ஒன்று பாடு கேட்கலாம்.
வீ கச்சேரி தளபதி கச்சேரி தெரியாது எனக்கு. நான் காடின்னு தெரியாத எனக்கு சாங் லைனோட காடிட்டியா நைஸா? வேற பாட்டு தெரியுமா உனக்கு? வேற பாட்டு தெரியுமாமே? தெரியும்னு சொன்னானே உங்க அண்ணன். சும்மா சொன்னா ஏன்டா நான் சும்மா சொல்றியா நீ? இல்லடா ஏன் உங்க அண்ணன் ஒன்று டென்ஷன் பண்றானா டெய்லி? ஏன் என்ன டென்ஷன் பண்றான் உங்க அண்ணன்? கண்ணத்துல எல்லாம் அடிப்பான். கன்னத்துல அடிக்கிறானா? அவன் தப்பு பண்ணும்போது அடிப்பேன். அப்படியா? அண்ணன் எல்லாமே கரெக்டா கொண்டு வரா? இல்ல அண்ணன் தக்கு கொண்டா யார் அடிக்கிறது? அண்ணாவை தான் அடிப்பேன். ஆ? டேய், நீ அண்ணாவை அடிக்கியா? ஆஹா அண்ணா தக்கு நோவ கொன்றியாங்க நீ உன்னை அடிக்கிறானாங்க தங்கி? ஆமா அடிப்பான் அவமே. அடிக்கிறானா? ஆமா ஏன் அடிக்கிறான் உன்ன? சும்மாவே அடிப்பான். சும்மாவே அடிக்கிறியாங்கடா நீ உங்க அண்ணனை. என்னடா ஆங்கன்றா உங்க அண்ணன் உன்னை அடிக்கிறது தக்கே கிடையாதுல்ல? சரி நீங்க அண்ணங்கெல்லாம் சண்டை கூடக்கூடாது, அடிக்கூடாது சரியா? டே தங்கி நீயும் அடிக்கூடாதுடா தங்கிய சரியா? சரி சரி. உனக்கு உன்னோட கெஸ்ட்டுக்கு 2 பேர் என்ன? சாய் சாயா? எந்த பக்கம்? ஓகேவா? ஏய் என்ன ஜோகா? இல்லடா இது அவன் தான்டா சாய சொன்னான். இல்லடா கேளு. இல்லடா நீ பெஸ்ட் ஃப்ரெண்டு பேரை கேட்டலாம் அந்த சாயின்னு சொல்றா. சாய். ஓ சாய். நான் முழுக்கரு நான் சாயோட முழுக்கரு சாய் அகேக்கரா? சாய் கிருஷ்ணா. என்னடா? சாய் கிருஷ்ணா. சாய் சாயி கிருஷ்ணா. அந்த கோயன் கெட்ட கோயனா இருக்கானேடா. அவங்க பேர்லயே கிருஷ்ணா இருக்கிறாருடா. ஏய், இந்த கோயன் தெரியல ரொம்ப கெட்ட கோயன் தெரியுங்க உனக்கு? நான் கெட்ட பையனாப்பா? இல்ல பாத்தியா? ஏன் சாய் கிருஷ்ணா ரொம்ப சேட்டை கொண்டவனா? அவனுக்கு ஏதோ கொட்டை கேர்லாம் வச்சுக்கிறாங்களாங்க. இதான் என்ன கோயிரு இது? அண்டுக்குட்டை. என்னது? அண்டுக்குட்டை. அண்டு குட்டாவா? கிருஷ்ணா என்னடா ஏதாவது கெட்ட வார்த்தையா இருக்க போதுரா. அவன் ஏதோ சொல்ல போய் ஜென்சி கிச்சு என்ன பேசுறானுங்கன்னே புரிய மாட்டுதுரா. இல்ல அப்படிலாம் இருக்காது. அப்படிலாம் இல்லைல்ல? அப்படின்னு என்னப்பா ஏன் அந்த பேர் வச்சுங்க அவனுக்கு பட்ட பேரு? அவனுக்கு எப்போ அந்த பேர் தான். அப்படிதான் வைக்காங்களா அவனுக்கு? கேட்குங்க. முதல்ல நீ எத்தனாவது படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஆக்கும் உனக்கு ரைம்ஸ் கேட்டு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். நியாய கொடியில் எங்க ஒரு ரைம்ஸ் ஒன்று சொல்லு. ஏ பி சி டி எஃப் ஜி. டேய் டேய் இதெல்லாம் யூகேஜிலேயே குஞ்சிருக்க வேண்டிய காட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எடுத்துட்டு வந்து ஏபிசிடியை சொருவலான்னு பார்க்குறியா நீ? சரி உங்க அங்கி சமைக்கிறாங்களா வீட்டில்? சமைக்கிறாங்களா? என்ன நல்லா இருக்கும் உங்க அங்கி சமைச்சா? கேரட் சாதம். ஓ சரி உங்க அங்கி சமைச்சா எதுவும் நல்லாவே இருக்காது. இட்லி. இட்லி என்னத்துக்குடா இட்லி நல்லா இல்லை உங்க அங்கி சமைச்சா? சாம்பார் குழம்பு வச்சா கட்டியா இருக்கும். ஒரு வேளை சிமெண்ட் ஊத்தி இட்லி சொல்றீங்களோ? இட்லிக்கு மாவு ஆட்டையில. சரி ரைட்டு ஓகே. சரி உங்க அங்கி வந்து நீங்க வந்து காத்து சுட்டு கொடுக்குறாங்களா? சரியா? சரி பாக்ஸிங் தெரியுங்க அவனுக்கு? தெரியுங்க. வீட்டுல எல்லாம் நல்லா அடிப்பான். ஏன் எதுக்கு வந்து பாக்ஸிங் வந்து கத்துக்கணும்? பலமா இருக்கு. கலங்கா இருக்கிறதுக்கா? ஒரு வழியா அக்கா கைத்தடல் கொடுக்கலங்க. வித்தியாசமா ஒரு பதில் ஒரு வழியா வாயில இருந்து வந்துச்சு. குளம் எப்படி வரும்? குளம் எங்க இருக்கு? கையில தான் இருக்கா. கையில தான் இருக்குங்க குளம். எங்க காட்டு எங்க இருக்குது அந்த குளம்? காட்டு அந்த குளத்தை. ஏண்டா கை வச்சா குள்ளா எலுங்கா இருக்குது குளம்ன்ற நீ? எங்க அப்பாவுக்கு இருக்கும். டாடிக்கு அதுக்குன்னு போய் டாடி எல்லாம் என்னால் தொட்டு காக்க முடியாது. சரி இந்த கொங்கு வச்சு கிருட்டுன்னு சுத்துவாங்கல்ல அது பேர் என்ன? சங்கடம். சங்கராங்கினா? அடாடாடாடா சண்டேல இந்த சங்கராங்கினா ஒருத்தர் எங்க அம்மா தருவாங்க பாருங்கோ. ஏண்டா அது பேரு சங்கராகாடா. செலங்கொண்டா அது பேரு. நீ செலங்கம் கத்துக்கிறியோ பாக்ஸிங் கத்துக்கிறியோ முதல்ல அதுக்கு எனக்கு பேரு என்னன்னு கத்துக்கோ சரியா? ஆங்க சரி ஆங்க எதுக்கு நாங்க சங்கராக்க செய்யும்? எதுக்கு நாங்க செலங்கம் கத்துக்கணும்? நான் சிலம்பம் நல்லா பண்றேன். செலங்கம் நல்லா கொண்டுறியோ இல்லையோ என்னை வச்சு நல்லா கொண்டுடா நீ. ஆனா சரி இங்க பாரு. இப்போ வந்து உனக்கு குட்டி கொயனா இருக்குல்ல, பெரிய கொயனாயிட்ட ஒண்ணு என்ன ஆக போற? பெரிய கிளாஸ் போகிறேன். ஐயோ பெரிய கொயனாயிட்டா பெரிய கிளாஸ் போக போறானா? அப்படியா? பெரிய கிளாஸ்னா என்ன கிளாஸ்? காவடி. காவடி. காவடிக்கா? காலேஜ் இருக்குல்ல அதுதான் காவடின்றான். காலேஜ் தான் காவடின்னியா? காவடி ஐயோ காலேஜில் என்ன கொடிக்கலான் இருக்க காலேஜில்? நான் பெரிய ஆளானா போலீஸ் ஆகணும், பைலட் ஆகணும், இந்த மாதிரிலாம் கனவு கண்டிருக்கேன். நீ அந்த மாதிரி ஏதாவது கனவு வச்சிருக்கியா? என்ன ஆகணும்?
கோழி சொன்னதுக்காக கோழி சாகணும்ட்டியா? சரி, ஏன் கோழி சாகணும்? திருடங்க தான் அடிப்பேன். திருடங்கள்லாம் குத்தி அடி அடின்னு அடிக்கிறதுக்கு தான் கோழி சாகணுங்க. பெரிய ஆள் ஆயிட்ட உடனே ஒரு சூக்கர் கோழி சாகணும், சரியா? என்னோட வாழ்த்துக்கள்ரா. குழந்தைக்கு கைத்தட்டல் கொடுங்களேங்க. தேங்க்ஸ்ரா. டே தங்கி, அமைதியா இருந்ததுக்கு ரொம்ப நன்றிடா. வந்ததுக்கு தேங்க்யூ. அவனோட இடத்துல போய் உட்காந்துக்கலாம். கையா குடி. இரியன் யோகனை தொடர்ந்து வருவது யார் என்றால் ஆதிரா. ஆதிரா ரெடியா? வாங்க அதிர வைக்கும் ஆதிரா. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம் இல்லடா ஆதிரா. வாங்க. சரி, உனக்கு குடிச்ச மிஸ்ஸோட பேர் என்ன? ஜெஸ்லி மேம். ஏன் நாங்க கிளாஸ்ல வரும்போது ஹையா ஹூ ஹா ஹூ அங்க ஏதோ ரியாக்ஷன் குத்துனே வராங்களோ? இல்ல, அவங்க நிறைய வாட்டி நல்லா பேசுவாங்க. பர்த்டேனா எல்லாருக்கும் யாராவது ஒருத்தவங்களுக்கு பர்த்டேனா பாட்டு போடுவாங்க. என்ன பாட்டுக்கு வர்றாங்க? பர்த்டே அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. நான்லாம் எப்பவுமே வந்து சாங்கி கும்பிட்டாங்க எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதே இல்லடா. நீ எப்படி? நீயும் அப்படிதானா? சாங்கி கும்பிடுவியா டெய்லி? அப்படியா? சாங்கிரவங்களை போய் உட்காந்த ஒண்ணு என்னெல்லாம் சொல்லுவேன்? ஸ்லோகன் தான் சொல்லுவேன். ஸ்லோகம் தான் சொல்லுவியா? தெரியுமா உனக்கு? சூப்பர்ரா. எங்க ஸ்லோகம் சொல்லு கேட்கலாம். ஓம் தப்பு ஷாயே ருத்ம ஹே வக்க குண்டாய் தீம ஹே தந்தோ தந்தி பிரஜோதயர் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சாகதக சாதகே சரண்யே தமுக கௌரி. இது தாலி கட்டுறக்கோ ஐரு கோர்றவங்க வந்துடுறாங்க. ஆச்சே, சூப்பரா சொன்னியடா. நீ பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. அடடடா. சரிடா, நாங்க ஸ்லோகம்லாம் எதுக்குடா சொல்லணும்? சாமிக்குதான். ஐயோ, எதுக்குன்னா யாருக்கு இல்லடா. எதனால சாங்கிக்கு நாங்க ஸ்லோகம் சொல்லணும்? தெரியல. ஐயோ ஐயோ. ஆனா டெய்லி டெய்லி நாங்க சாங்கி கும்பிடணுங்க. ஏன் கும்பிடணும்? டெய்லி எதுக்கு சாங்கி கும்பிடணும்? சாமி டெய்லியும் கும்பிடலாம், ஆனா சண்டே மட்டும் கும்பிடக்கூடாது. ஏன் சண்டே சாங்கிக்கு லீவா? எல்லா நாளும் வெஜ்ஜு சாப்பிடுவோம். அப்போ சாமி வந்து கோச்சிக்காது. ஆனா சண்டே மட்டும் நாள் வெஜ் சாப்பிடல, ஆனா சாமி கோச்சிக்கல, அதனால லீவு. அப்படியா? அடடடடா, என்ன ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சரிடா, இப்போ எதனால சண்டே உங்களுக்கு லீவ் விடுறாங்க ஸ்கூலு தெரியுமா? சண்டே மண்டே எல்லா நாளும் வெஜ்ஜு சாப்பிடுவோம், ஆனா சண்டே மட்டும் நான்வெஜ் சாப்பிடுறதுனால சண்டே மட்டும் லீவ் விடுறாங்க. லீவுக்கும் இதுதான் காரணங்க. சினிமாவில் உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? விஜய். அவரோட சாங் ஒன்று ஆடுறியா கேட்கலாம்? அவரோட சாங் தெரியாது, ஆனா ஒரே ஒரு சாங் தெரிஞ்சு. பரவாயில்லடா. கண்ணுக்கு ஒரு வன்னிக்கிளி, காதுக்கு ஒரு காணுக்குள், நெஞ்சுக்கு ஒரு வஞ்சிக்குடி, நீதான் கண்ணே தத்தி தவளும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கு தமிழே நட்சத்திர நிச்சத்திர முத்திர யாரோட எங்க எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. இவ்வளோ அழகா பாடினா பாப்பா. டூர் எங்கடா போயிருக்கியா நீ? எங்கெல்லாம் போயிருக்க நீ? ஆனா பரதநாட்டியம் ஆடுறதுல மட்டும் தான் போயிருக்கேன். பரதநாட்டியம் ஆடுறதுல டூர் போயிருக்கியா? ஆமா. அப்ப நீ பரதநாட்டியம் வேற ஆடுவியா நீ? எங்கெல்லாம் போயிருக்க? பாண்டிச்சேரி போயிருக்கேன். அதுக்கப்புறம் சிலம்பரமா? அது சிதம்பரம்டா. அதான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் பரதநாட்டியம். ஓஹோ கிருஷ்ணா, என்னடா எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன திருப்பதிக்கு போயிருக்கேன். திருக்கோதிக்கு ஆங்க நான் கூட தான் வருஷம் வருஷம் போறேன், கொட்டை கொட்டு வரேன். இல்லடா, அவங்க எதனால எப்படி எங்க போயிருக்கேன்னு சொல்றான்னு புரியுதா? நல்லா புரிஞ்சு போச்சு எனக்கு. ngadaang டூருக்கு கூட்டு கோசம்னா குழந்தைய பரதநாட்டிய கிளாஸ்ல சேர்த்து விட்டு அவங்க கூட்டு போற இடத்துக்குலாம் போறது. கேட்டா டூர் ஒன்று ஏங்காத்துருது. நேத்து தான் நாங்க மலையில ஏறிட்டு வந்தோம். எந்த மலையில? வள்ளி 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 மலையா? நேத்துக்கு ஏறினீங்க அந்த மலை? சாமி பார்க்க. சாங்கி காக்க கொண்டு சூக்கரா. இங்கே சாங்கிய வனங்கள்லாம் ஆரம்பிச்சுக்கிறிய நீ? சரி,
நீ வந்து கூடி அடாவடியா பேசுறியே, பெரிய கொண்டாயிட்டு வந்து என்ன ஆகலான் இருக்க பெரிய ஆள் ஆயிட்டு. டாக்டர் ஏன்டா எதனால டாக்டர் ஆகணும் நீ? எல்லாரோட உடம்பையும் சரி பண்ணு. என்ன பண்ணி சரி பண்ணுவ? ஊசி போடு. அவ்வளவுதான், இவ்வளவு பெரிய ஊசி எடுத்துக்கிறோம். வந்த உடனே சரக்கு சரக்கு சரக்குன்னு ஒரு 5 ஏத்தி அனுப்பிடுறோம். நீ வந்த நீ தான் ஃபர்ஸ்ட் பேஷண்ட். நான் தான் ஃபர்ஸ்ட் பேஷண்டா? அப்படி நீ வரலனா உனக்கு ஒரு பெரிய ஊசி காத்து. வந்தாலும் அதே ஊசி, வரலனாலும் அதே ஊசியா? சரி பரவாயில்லடா. நான் உங்க ஹாஸ்பிட்டல் எந்த ஏரியால கட்டலான் இருக்க? போலாம். நீ எந்த ஏரியா போலாங்க? என்ன அப்ப நான் தமிழ்நாட்டை விட்டு வெளில போகணும் குலக்குது. நீ பெரிய ஆளானவனே சூப்பரான பெரிய டாக்டரா வரணும், சரியா? என்னோட வாழ்த்துக்கள் ராக்கட்டு. குழந்தைக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. தேங்க்யூ சொல்ல வந்ததுக்கு, சரியா? உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. ஆதிரா கத்தது இருக்கிறது யாரு? என்னடா கனிஷ்க்கு ரெடியா இருக்கியா? வாங்கோ. நீ எத்தனாவது படிக்கிற? எத்தனை வருஷமா படிக்கிற? ஏடா அப்படி கேக்குற? எவ்வளவு ஹைட் இருக்காங்க வர்ற ஆளு? கிளாஸ்ல நீ எத்தனாவது ரோல உட்கார்ற? லாஸ்ட். அதானே, இவ்வளவு ஹைட்ல இருந்தா உயர்ந்த மனிதா. லாஸ்ட் ரோ ஸ்டூடெண்டா நீ? சரி, ஸ்கூலுக்கு போறதெல்லாம் பிடிக்கும் உனக்கு? பிடிக்கும். சரி, மேக்ஸ்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்டா பதில் சொல்லுவியா? டேபிள்ஸ் தெரியுங்க உனக்கு? டேபிள்ஸ்னா இங்க அடி வச்சுக்கிற டேபிள் கிடையாது. என்னென்ன டேபிள் இருக்கு உனக்கு தெரியும்? 10 டேபிள் தெரியும், 11 டேபிள் தெரியும். ஏன் இந்த 7 8 தெரியாதா? 6 தெரியும். ஏன் 7 8 தெரியாதா? ஏன்டா 7 8 விட்டு ஸ்ட்ரைட்டா 10 11 போயிட்டாங்களா அவனுக்கு? 6 டேபிள்ஸ் தெரியுங்க. 6 7 சார் எவ்வளோ? 42. 42. கான்ஃபிடென்ட்டா இருக்கியா? லாக் பண்ணிடலாங்க. கரெக்டுடா, 42 தான்டா. கைத்தட்டல் கொடுங்களாங்க குழந்தைக்கு. ஏண்டா கேட்டா அப்படிங்க யோசிக்கலாம் கூடாது. தெரியும் 42 தான் கான்ஃபிடென்ட்டா சொல்லணும், சரியா? எந்த மிஸ்ஸை வந்து கிளாஸ்ல உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஹிந்தி மிஸ். ஏன்டா? ஏன்னா அவங்க நான் சேட்டை பண்ணா கொஞ்சம் தான் அடிப்பாங்க. அதான் ஓ, நீது எல்லா மிஸ்ஸும் ரவுண்டு கட்டி அடி நடிக்கிறாங்க. இந்தி மிஸ் லைட்டா சரி வாடா சேட்டை கொண்டாதன்னு லைட்டா கண்ணத்துல வச்சு அனுக்குறாங்க. அவள்தான்ல. சரி, ஹிந்தி தெரியுங்க அவனுக்கு? அப்புறம் ஹிந்தி மிஸ் ஏன்டா ஒன்று அடிக்கிறாங்க? அது எழுதி மட்டும் போடுறாங்க. எழுதி கொண்டு தான் போடுறாங்களா? வாயிலெல்லாம் சொல்றது இல்லையா ஹிந்தி? ஹிந்தி மிஸ்ஸுக்கு ஹிந்தி தெரியுங்க? தெரியுங்க. இங்க உகான்றது ஹிந்தியில என்ன சொல்லுங்க? கம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? வா. ஐயோ. சரி, தமிழ்ல என்ன சொல்லுவ? ஆஹோ. சொல்டா. உன் பேர் என்னன்றதை ஹிந்தியில எப்படி கேட்கலாம்? தெரியலையா? முதல்ல நீ ஹிந்தி இங்கிலீஷ் வந்து அடிக்கிறது கம்மியா இருக்குன்னுலாம் சொல்லாத. நல்லா அடிக்க சொல்ல உன்ன. சொல்லி கொடுத்த எதுவுமே ஞாபகம் வரல உனக்கு. சரி, சாங்கெல்லாம் காடுங்க நீ? தெரியும். தெரியுமா? சரி, எங்க ஒரு சாங் ஒன்று காடு கேட்கலாம். ஏ இது தளபதி பேரை கேட்ட அவிசலடி. ஏ இது தளபதி உங்க நெஞ்சி தளபதி. ஏ இது தளபதி பேரை கேட்ட அவிசலடி. ஏ இது தளபதி உங்க நெஞ்சி தளபதி. குழந்தைக்கு கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சரி, உங்க அங்கே நல்லா சமைக்கிறாங்களா வீட்டில்? உண்மையா சொல்லு. உண்மையில என்ன சாப்பாடு நல்லா சமைக்கிறாங்க உங்க அங்கே? பிரிஞ்சி சாதம். விரிஞ்சி சாதம் கலக்கிடுறாங்களா? சரி, என்ன சாப்பாடு ரொம்ப மோசமா செய்கிறாங்க உங்க அங்கே? பாவக்காய். பாவுக்கு ஏன் மோசமா இருக்கு? கசப்பா இருக்கும். பிடிக்காது. கசக்கா இருக்கனால மோசமா இருக்கா? சரி, அதை இனிக்கா செய்யணும்னா என்ன பண்ணணும்? சக்கரை போடணும். சக்கரை சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல? இனிப்பா இருக்கும். சக்கரை சாப்பிட்டா இனிக்கா இருக்குங்க. கூச்சிலாம் வர வயிற்றுல தெரியுங்க? தெரியுங்க. கசக்கா இருந்தாலும் அது உடம்புக்கு நல்லது தெரியுங்க அவனுக்கு? தெரியும். அதனால கசக்கா இருந்தாலும் ஒரு சில விஷயத்த ஏத்துக்கணும், புரியுதா? சரி, டூர்ல எங்கன்னா போயிருக்கியா நீ? போயிருக்கேன். எங்க போன? பீச்ல டான்ஸ் ஆட போயிருக்கிறேன். அதே மாதிரி மகாலிபுரம் போயிருக்கிறேன். என்ன டான்ஸ் ஆன பீச்ல? அந்த ஸ்டெப் மறந்து போயிடுச்சு. ஐயோ, நான் ஆட சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. என்ன டான்ஸ்? யாருக்காக ஆட போன? ஸ்டேஜ்ல ஆட போனேன். ஸ்டேஜ்லயா? பீச்ல பிராக்டிஸ் பண்ணீங்களா? பீச்ல தான் ஸ்டேஜேவா? ஆவடியில அந்த டான்ஸ் கிளாஸ் ராக்கா? ஓ, வரேன். சரி, மகாபலிபுரம் போனியா? அங்க என்னலாம் இருக்குது? கல் இருக்கும், பீச் இருக்கும், கோயில் இருக்கும். கோயில் இருக்காங்க.
அங்க ஒரு கல்லு பெரிய கல்லு ஒண்ணு இருக்குது பாத்தியா, சக்கோட்டே இல்லாம கக்கா நின்னுட்டு இருந்தது. எப்படி நிக்குது அது? என்ன கம் போட்டு ஒட்டி இருப்பாங்க. கம் போட்டு ஒட்டிக்கிறாங்களா? சரியா, காசு நிறைய கிடைச்சிருக்கு கீழே, யாருக்கும் தெரியல, யாரும் பார்க்கல. ஒரு பெட்டி ஃபுல்லா காசு நிறைய உனக்கு கச்சிக்குது. என்ன பண்ணுவ? அதை எடுக்க மாட்டேன், போலீஸ் கிட்ட போய் கொடுப்பேன். ஆஹா, ஏன்டா? ஏன்னா அது நம்ம படம் இல்லையே. அடாடாடா, கைத்தறல் கொடுங்க குழந்தைக்கு. என்ன அழகான ஒரு பதில் சொன்னா. சரிடா, போலீஸ் கிட்ட நீ குத்துட்ட. போலீஸ் வந்து கொஞ்சம் அங்கோட்டு நீ வச்சுக்கோக்கா, இது உனக்காக கொஞ்சம் வச்சுக்கோக்கா, நீ குத்ததுக்காகன்னு கொடுக்குறாங்க. நான் வேணாம் சொல்லிட்டு ஓடிவேன். சூப்பர்ரா, நீ பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கொட்டி ஊர் கழிச்சு போமா. ஆமா. சரிடா, நீ பெரிய கோயினாயிட்டு வந்து என்ன ஆகலான் இருக்க? ஐடி கம்பெனில வேலை செய்யலாம்னு. எல்லாம் ஐடிலாம் டவுன் ஆயினுக்குதுன்றாங்க. ஐடி கம்பெனிலாம் மூட போறாங்களாங்க. அப்போ என்ன பண்ணலான் இருக்க? வேற வேலைக்கு செஞ்சிடும். டக்குன்னு ஐடி கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணிடலான் இருக்கியா? சரி, ஐடி கம்பெனிக்கு போனோன்னா என்ன படிக்கணும்? ஐடி படிக்கணும். ஆங்க, பரவாயில்லங்க, நாங்கள் இவ்வளோ தெரிஞ்சிருக்கு குழந்தைக்கு. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. சரிடா செல்லாம், நீ வந்து அவங்க இதே நல்லா பேசிட்ட. நாங்கள் நிறைய பேசலாம். சரியா, வந்ததுக்கு தேங்க்யூ. ஓகேவா, அவனோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. என்னடா கிருஷ்ணா, ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலையா நீ? எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ முன்னாடி என்ன இருக்குன்னா, குடுகுடுக்கு குடுகுடுக்கு. ஆக நான் இங்கே வர்ற உடுக்கடா இது. நல்லா கையில் எடுத்துக்கிட்டு டுட்டு 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 டுட்டுன்னு அடிக்கலாம்ல. குடுகுடுப்பு இல்லடா, ப்ராப்பர்ட்டிடா இது. என்னடா கொண்ட கோரிங்க இதை வச்சு? ஸோ முன்னாடி என்ன இருக்கு? கப் இருக்கா, ரெண்டு பக்கம் ஒட்டின கப் இருக்கு, ஒரு பால் இருக்கு. ஸோ பால் எடுத்து இது உள்ள போட்டு இப்படி தூக்கி போட்டு ஐயோ இப்படி விடக்கூடாது, அதில் பிடிக்கணும். ஓகேவா, புரிஞ்சுதா? உங்களுக்கு நாங்கள் 100 செகண்ட்ஸ் தான் கொடுக்குவோம். அந்த 100 செகண்ட்ஸில் யார் நிறைய கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னரு. ஆர் யூ ரெடி? ஆரம்பிச்சிடலாமா கேம? ஓகே. ஸோ முதல்ல இருக்கிறது யாருன்னா, வா நீலா 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 ngonggi காங்கோ. ரெடியா இருக்கியாடா? ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Actually, இது ஒரு சாங் பாட்டு. இது நீ சிங் கேட்டு சிங் அடி பேசி காட்டு. The content is neither the dialogue வசனம் nor the lyrics, the வரிகள். The sample of the example is hey மைக் நடுவுல பிடிங்கிட்டு போயிட்டான். டைம் ஓடினே இருக்குது, டைம் ஓடினே இருக்குது. போயிட்டான். And the dialogue goes like this. அழுவ வேணா ரெண்டா பிரிச்சிடலாம், ஆனா இந்த அழுவ உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஐயோ cringe. This punch you can put a pinch of inch and make a bringe. It is called the டக்குன்னு பிடிப்பு. bringe. டைம் முடிய போகுது, டைம் முடிய போகுது. 8 வெரி குட் பாப்பா. 7 6 5 4 3 2 1 அடாடாடாடா, கை கொடு. சூப்பரா ட்ரை பண்ணடா நீ. எல்லாமே ரொம்ப ஜஸ்ட் உள்ள விழுறாங்க, ஆடி கோய் அப்படி உள்ள வந்துச்சு. வாங்கி எத்தனை எடுத்து வச்சுக்கிறாங்கோ, உனக்கோட சேர்த்து கவுண்ட் வாங்கி எடுத்துருக்குறாங்கடா. சரி, என்ன இல்லாம எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு ஷூர் ஷூர். ஷோர். பாக்கா வந்து 2. ஸோ அங்கேயும் வந்து அங்கேயும் காக்காவும் சேர்ந்து எத்தனை எடுத்துருக்காங்கன்னா 23 எடுத்துருக்குறாங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. வெரி குட், சூப்பரா விளையாடுங்க. நைஸ், தேங்க்யூ ஸோ மச். வந்து இடத்துல போய் உட்காந்துங்க. தேங்க்யூ காக்கா. அடாடாடாடா, ககி நிலான் அவங்க அங்கேயும் வந்து வேற லெவலில் ஒரு ஸ்டார்ட் குத்துட்டு போயிருக்காங்க. யார் இருக்கா அடுத்தது? ஸோ யோகன் அவங்க அங்கி வாங்கோ. ரெடியா இருக்கியாடா செல்லம்? ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. தூக்கி போட்டு ஹைட்டா தூக்கி போடு.
என்னடா மண்ணீராடா தெளிக்கிறேன் எல்லாருங்காலையும் தூக்கி போட்டு போடுறா. அங்க பாரு அம்மா எப்படி ஆடுறாங்க பாரு. அங்க பாரு அம்மா வரலோலே. அடி தூக்கி அடி. நாலா பக்கமும் பறக்க விட்டுட்டு இருக்கா ஆளு. கிளாஸ் மடக்கி இறங்க நன்னா டேய், நானும் நீதான் ஏன்டா தூக்கி எறிகிற எல்லாத்தையும்? மடிச்சு முறுக்க பக்கத்துல நன்னா நின்னு நானும் விடுறா. நீதான் அங்க பாரு, அம்மா எப்படி விளையாடுறாங்க பாரு. அங்க பாரு அந்த அம்மாவை பாரா. தக்குட்டாயை கலைச்சு விட்டா நானும் நீதான் நாட்டு கூத்த பெரிச்சு விட்டா நானும் நீதான் சொந்த மண்ணில் என் காலை வச்சா நான் கூட நான் கூட நீயே தானே சொந்த மாதிரி சைகைய போட்டா நீ கூட நானே ராமச்சமச்சரா ராமச்சமச்சரா கை தப்பா வச்சாலே கடி வச்சா மச்சாண்டா ராமச்சமச்சரா ராமச்சமச்சரா நீ கைதா ராமச்சமச்சரா ராமச்சமச்சரா கை தப்பா வச்சாலே கடி வச்சா மச்சாண்டா ராமச்சமச்சரா ராமச்சமச்சரா நீ தோல வச்சா என்னடே காம்படிஷன் யார் ரொம்ப தூரம் தூக்கி அடிக்கிறான்னு காம்படிஷனா? உள்ள போற தூக்கி எல்லா பக்கமும் குறக்க விட்டுக்கிட்டு இருக்க. பயங்கரமா விளாட்னா தம்பி. ஒன்னு எத்துட்டால அவன் எங்கடா எத்தான்? எத்த வேகத்துல தூக்கி அடிக்கும் போது அதுவா ஊந்துச்சுடா உள்ள. அதுவும் இல்லையா? நல்ல முயற்சிடா. அங்கடாங்க நீங்க தான் ஒரித்தனங்க ஆடிக்கிட்டு இருந்தீங்க. அப்படிங்களா? ரெண்டு எத்திங்க காங்க அதுவும் 1 கிலோ ஓடி போயிடுச்சு. 2 கீழே விழுந்துருச்சு. அது நீங்க உள்ள ஒழுங்கா கான்ட்ரிபியூட் பண்ணல மேடம். எண்ணிலாமா? எண்ணிக்கலாம். ராடாடா 22 எத்துறீங்க. அதுவே குறி வச்சு எல்லாரும் கை தட்டல் கொடுக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடன். இங்க எத்தனை காத்துக்குங்க. உங்க ஆய் கடன். அடாடாடா நாங்க யோகன் அங்கி வந்து சூப்பரா விளாட்னாங்க. ஸோ அடுத்ததா வர போறவங்க ஆதிராங்க அங்கி வாங்கோ. ஓகே எங்காட்டாங்க ரெடியா இருக்கீங்களா? விளையாடிடலாங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். सीना सीना आनो में सीना दोना दोना சூப்பர் பாப்பா நல்லா ஹைட்டா போட்டு போடு. இதோ பாரு அது தூக்கி போடு மேல. बना बना உள்ள இருந்து பால் வெளில வரவே இல்ல. தூக்கி அப்படி போடு. சூப்பர் கண்டா நல்லா விளையாடுறீங்க. பறை அடிச்சுங்க இதோ பாரு பால் நல்லா ஹைட்டா இப்படி போடு. காலம் வந்தாச்சு ஸ்ட்ரைட்டா போடு. ஸ்ட்ரைட்டா கை மேல வந்தாச்சு ஊரே கொட்டாவே ஐயோ காடு கூடாரம் ஆயாச்சு சிலாக்கு இந்த சந்தோஷம் புல்லாக்கு நல்லா விளையாடுறீங்க கண்டா வரலலே. பாப்பா இங்க பாரு இப்படி அப்படி தூக்கி மேல போடு. அண்ணாண்டா இப்படி ஹைட்டா ஸ்ட்ரைட்டா போடு. உனக்கு ஈஸியா இருக்கும். ஒன்னோடு ஒன்னா வாழும் வர ஒன்னு ட்ரை பண்ணு. ஒன்னு முடியும். ஒன்னு ட்ரை பண்ணு. ஹைட்டா தூக்கி போடு. உன்னால மட்டும் முடியும். டைம் போயிட்டே இருக்கு. ஐயோ தஸ்ஸுடா. சீனா சீனா ஆனோ மே சீனா டைம் போயிட்டே இருக்கு. நமக்குன்னு ஒரு வழி பிறக்குது தானா பரவாயில்ல குட் ட்ரை பாப்பா. நல்லா விளையாடுற. விளையாடு. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம். அடாடாடாடாடா எதுவுமே உழலையா? நல்லா ஹைட்டா தூக்கி போட சொன்னல. ஏய் சூப்பரா தானே விளையாடணும். அப்புறம் பாப்பா குட்டியா இருக்கனால கை திருப்புறதுக்குள்ள ஓந்துது இல்ல. பரவாயில்ல நல்ல ட்ரை கொண்டடா நீ. இருந்தாலும் குட் ட்ரை சரியா? ஸோ வாங்கி கை கொடுங்க. கை கொடுங்க. சரி எண்ணிடலாங்க. அங்கே எத்தனை எடுத்துருக்காங்கன்னு எண்ணிடலாமா? வாங்கி வந்து 16 எடுத்துருக்குறாங்க. வெரி குட் ட்ரைங் கட்டாங்க. தேங்க்யூ ஆமா தேங்க்யூ கட்டாங்க வந்ததுக்கு. தேங்க்யூ அக்கா தேங்க்யூடா.
ஒரு 4வதா இருக்கவங்க யாரு? ஸோ கனிஷ்கங்க கங்கி வாங்கோ. கையில கிளாஸ் எல்லாம் வச்சு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு ஆளு. ஓகே, ஸோ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நல்லா ஹைட்டா போட்டு நல்ல ட்ரை பாரு. அவள் தான் உனக்கு பாயிண்ட் வந்து. ஐயோ, ஸ்ட்ரைட்டா தூக்கி போடு. జరగండి 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 చంద్రయాన ఓ ఇడుపు கான்சென்ட்ரேட் பண்ணு, நல்லா ஆடலாம். சூப்பரா, வெரி குட். ஒன்னு ஓபன் பண்ணியாச்சு. జరగండి 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 వెల్ల తంగ కేజీఎఫ్ ఓనండి கொஞ்சம் ஹைட்டா தூக்கி போடு. கொஞ்சம் ஹைட்டா போட்டா முடியல, அப்படி போடு. கான்சென்ட்ரேட் பண்ணு போடு. முடியலாம். வெரி குட். வேற லெவல்ல 2 எடுத்துடா. 3 கம்பி வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காங்க அவங்க. டைம் வேற ஓடிட்டே இருக்குது. பரவாயில்ல, ட்ரை பண்ணலாமா? நல்லா ஆடுறப்ப. சூப்பர் கம்பி, வேற லெவல்ல. தூங்குறா விளாடுறீங்க. டைம் வேற முடிய போகுதுடா. ஆமாப்பா, டைம் முடிய போகுதுப்பா. கவுண்டவுன் ஸ்டார்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அவுட். நல்ல முயற்சிடா தொங்கி. வேற லெவல் ஆடி இருக்கடா நீ. தேங்க்யூ. வாங்கி டக்கா மாத்தி வச்சிட்டீங்களா என்ன? அந்த டக்கால நிறைய இருக்குது. சின்ன வயசுல நிறைய கலாங்கா விளையாடுவீங்களோ? ஆமா விளையாண்டுறேன். தூக்கி போட்டு அசால்ட்டா குத்தி கோட்டுனே இருக்கிறீங்களே. ஸோ எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு எண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் தங்கு எத்தனை எடுத்துருக்கானா? 1 2 3 4. ஸோ உங்க அங்க என்ன எத்தனை எடுத்துருக்காங்கன்னா? என்னடா 32 எடுத்துட்டீங்க 2 பேரும் சேர்ந்து. தேங்க்யூ. சூப்பரா விளையாடுவீங்க. தேங்க்யூடா வந்ததுக்கு செல்லாம். உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோ. தேங்க்யூ மங்கி. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. சூப்பரு. குத்துலாங்க கிட்ட 4 பேருக்கும். பட் அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட கேட்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அங்க பேசிடலாமா? பேசிடுவோம். முதல்ல வந்து யார் இருக்கிறதுன்னா ககினிலா வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஹலோ சார். ஹாய் சார், என்ன சார் எப்படி கோச்சு சார் இந்த நாள் உங்களுக்கு? இந்த நாள் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க எல்லாருமே வந்து பயங்கர ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே கொஞ்சம் கூட போரு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இட் வாஸ் சிம்பிள் அண்ட் ஸோ சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர். உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குத்திருந்தது? செகண்ட் ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கேம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு நல்லா தான் இருந்துச்சு. இன்ட்ராக்டிவ் செஷன் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் செகண்ட் ரவுண்டு கேமுங்கிறதுனால நல்ல வைபா இருந்தது. தேங்க்யூ சார் டாடி. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் டாடி. தேங்க்யூ. வணக்கம் நிலாங்கங்கி. வணக்கம் சார். கங்கி எப்படி கங்கி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? ஐயோ, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் குட்டியா இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி நான் வரலன்னு ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து கலர் மச்சான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பொதுவா எல்லாருக்கும் சொல்றது அதான், கலருங்க தானே ரொம்ப குச்சி நல்லா ஏன்டா தெரியல. கங்கி உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குத்திருந்தது? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து எல்லா குழந்தைங்களுமே உண்மையிலேயே வீட்ல ரொம்ப வாயடிப்பாங்க தான். இங்க வந்து அதுல 50% கொடுத்தாங்க. பட் அதுவே கொஞ்சம் ஜாஸ்தியா தான் எனக்கு தெரிஞ்சது. அதுவே இவ்வளவு ஜாஸ்தி. தூரம் பேசுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. புரியுதுமா. ஜாலியா இருந்துச்சு. தேங்க்யூ, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிலா கத்தது இருக்குது யோகா. ஹலோ டாடி. ஹலோ டாடி, இவங்க எப்பங்க வீட்டுல இப்படி தானே அக்ரியன்னு இல்ல ரொம்ப சவுண்டா இருப்பான். சவுண்டு தானே ஆளு. ஆமா, டாடி அப்புறம் எந்த ரவுண்ட் டாடி உங்களுக்கு ரொம்ப எல்லா குத்திருந்தது? ரவுண்டுமே பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி டாடி, நீங்க வந்தது Thank you. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஹலோ அக்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? உனக்கு எந்த ரவுண்ட் அக்கா குத்திருந்தது? எல்லா ரவுண்டும். எல்லா ரவுண்டும் குத்திருந்ததா? தேங்க்யூ நீ வந்ததுக்கு. உக்காந்துக்கோ. என்னடா அராஜகம் கொண்ட அண்ணா? நான் எதுவுமே பண்ண மாட்டேன். தம்பி தான் பண்ணுவேன் எல்லாத்தையும். அவன் தான் பண்றான் எல்லாத்தையும். நீ நாள் எப்படி கோச்சு உனக்கு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். அவனுக்கு எந்த ரவுண்டு குத்திருந்தது? எனக்கு செகண்ட் ரவுண்ட் தான் பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ரவுண்டு. வெரி குட்ரா. தேங்க்ஸ்ரா, நான் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ கங்கி, ஹலோ கங்கி. ஹலோ. சூப்பர். என்ன எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பிடிச்சது இந்த நாள். எந்த ரவுண்டு கங்கி குத்திருந்தது? எனக்கு வந்து தேர்ட் ரவுண்ட் தான் ரொம்ப பிடிச்சது. அதாவது 3 ரவுண்டு பிடிச்சது. தேர்ட் ரவுண்ட் ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ கங்கி, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இருக்குது யார் என்றால் ஸோ ஆதிரா கங்கி. ஹலோ கங்கி.
ஹாய். என்னங்க எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப ஃபன்னா போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டுக்கு உங்களுக்கு ரொம்ப குச்சிருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. பேசுனது. தேங்க்யூங்க, இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. அண்ணாத்த வணக்கம். வணக்கம். என்னடா உனக்கு எந்த ரவுண்டா ரொம்ப குச்சிருந்தது? செகண்ட் ரவுண்ட் கேம். நீ ஆடலன்னு ஒருத்த கொறியோ? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆடலன்னு. எங்க ஆட விட்டு கலாச்சிர போறாங்கன்னு சந்தோஷப்படுறேன்டாண்டாங்க. ரொம்ப நன்றிடா. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இருப்பது யார் என்றால் கனிஷ்கு. கேட்கலாங்கடா. ஹலோ கங்கி. ஹலோ. உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குத்திருந்தது? செகண்ட் ரவுண்ட் தான் பிடிச்சிருந்தது. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. சந்தோஷங்க. வந்த எல்லா நல்லுள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. குத்தலாங்கடா கிட்ட. குத்தலாமா? வாங்க. வேறே ஒரு கவிதை மாதிரி இருக்குடா. நன்றி. தூக்குறா, நல்லா பேசுனேன். தூக்குறா வந்து விளாட்ல. தேங்க்யூ, நான் வந்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தது ஒரு பிஎம் யோகன். நல்லா பேசுறா. தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூ. அடுத்ததாக ஆதிரா. சூப்பரா பேசுனேன். நல்லா கேட்கலாட்ட. உனக்கு அதெல்லாம் ஒரு அழகான கிட்டு. தேங்க்யூ வந்ததுக்கு. அடுத்ததாக இருந்த வந்தோம். தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூ. இந்த வாரம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே வாழுக்கு வந்தாங்க. ஐயோ பார்த்தா மாதிரியே இருக்கு. நம்ம வீட்டில் இருக்காங்களே அப்படின்னா உங்களுக்கு சிந்தனை வந்ததுன்னா அதில் ஒரு நம்பர் தெரியுதா? அனுப்பி விடுங்க. அப்படி அனுப்புனாதான் உங்க சூழல் கலந்துக்க முடியும். இந்த வாரம் சரியா போச்சு. அடுத்த வாரம் நாலு வாரம் சந்தையா சந்திக்கிறோம். அண்ட் உங்ககிட்ட